அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சசிகலா வேண்டாம், ஓபிஎஸ் டிடிவியை கண்டிப்பாக கட்சியில் இணைக்க வேண்டும். மோடி அதிமுகவை எப்படியேனும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சியை அகற்றி அதிமுக பாஜக ஒருங்கிணைந்த ஒரு ஆட்சியை உருவாக்கிவிட பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வருகிறது. குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி இந்த வழிமுறையைத்தான் பின்பற்றி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதாதளம் முதுகில் ஏறி சவாரி செய்து வெற்றி பெற்றார்கள். மகாராஷ்டிராவில் சிவசேனா, ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம், பீகாரில் ஐக்கிய ஜனதாதளம் என ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்சியை அழித்து அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். இதேபோன்று தமிழ்நாட்டில் அவர்கள் குறிவைத்திருக்கும் கட்சியாக தற்பொழுது அதிமுக மாறியுள்ளது. அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்பு வலிமையான தலைவர்கள் எழவில்லை. இபிஎஸ் கட்சியை கைப்பற்றி ஓபிஎஸ் சசிகலாவை வெளியேற்றினாலும் கூட அவரால் இன்றளவும் வலிமையான தலைவராக தொண்டர்கள் முன் நிலைநிறுத்திக் கொள்ள முடியவில்லை. அவரால் தொடர்ந்து வெற்றியையும் கொடுக்க முடியவில்லை. தொடர் தோல்விகளை கொடுத்து வருவதனால் அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், முக்கிய தலைவர்கள் என பல பேர் அவருக்கு எதிராக தொடர்ந்து போர்க்கொடி தூக்கி வருகிறார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சி நன்கு பயன்படுத்தி கொண்டு அதிமுகவை வீழ்த்தி தாங்கள் வளர்ந்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறார்கள். இதன் வெளிப்பாடுதான் அதிமுக தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து அங்கு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்பொழுது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில்தான் கூட்டணி உருவாக்கப்பட வேண்டும். முதலமைச்சர் வேட்பாளராக வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியான நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் எங்களுக்கு 100க்கும் அதிகமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பொழுது ஆட்சி அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்தார்கள். எடப்பாடி பழனிசாமியும் வேறு வழி இல்லாமல் அவற்றிற்கு ஒப்புக்கொண்டு தமிழகம் வந்த பின்பு மாற்றி பேசினார். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை. தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கும் பொழுது கூட்டணி குறித்து பேச வேண்டிய அவசியம் தற்பொழுது எழவில்லை. மேலும் ஓபிஎஸ் சசிகலாவை கட்சிக்குள் சேர்க்க மாட்டோம், ஓபிஎஸ் அதிமுகவில் இருக்கவே தகுதியற்றவர் என கடுமையாக சாடியிருந்தார். எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டுவதற்காகவும் அவரை அடக்குவதற்காகவும் செங்கோட்டையனை பயன்படுத்தி வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். செங்கோட்டையனை அழைத்து 2 நாள் டெல்லியிலேயே தங்க வைத்து அவரோடு ஆலோசனை மேற்கொண்டார்கள். செங்கோட்டையனும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு பொதுச் செயலாளர் பதவியை பெற்றுவிடலாம் என்ற முனைப்பில் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், இல்லையேல் உங்களை வெளியேற்றிவிட்டு செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அதிமுகவை உருவாக்குவோம். அவர் தலைமையில் உள்ள அதிமுகவிற்குத்தான் சின்னமும் செல்லும். இதுதான் நடைபெறும். இதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் நாங்கள் சொல்வதை கண்டிப்பாக செய்வோம் என்பது போன்று பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அமித்ஷாவிடம் பேசி இனிமேல் பயன் இல்லை என்பதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும் 6ஆம் தேதி தமிழகம் வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசி அவரிடம் சரணாகதி அடைந்து விடலாம் என எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் ஒதுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஒருவேளை மோடி அவர்களை சந்தித்தால் மீண்டும் கட்சியின் தலைமை பொறுப்பை அவர் கேட்டு பெறுவார் என்று கூறப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்குள்ளாக செங்கோட்டையன் தனக்கு 43 மாவட்ட செயலாளர்களின் ஆதரவு உள்ளது. குறிப்பாக தென் தமிழகம், டெல்டா, மேற்கு மண்டலம் என பல்வேறு பகுதிகளில் எனக்கு ஆதரவான அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இருந்து வருகிறார்கள். அவர்களது ஆலோசனையின் பேரில் தான் நான் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறேன். எனது நோக்கம் அதிமுகவை அழிப்பது இல்லை. எனது நோக்கம் அதிமுகவை வளர்ப்பது. ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும். அதை எடப்பாடி பழனிசாமியிடம் நான் எவ்வளவோ கூறிவிட்டேன். அவர் கேட்க மறுத்து வருகிறார். தனது சுயநலத்திற்காக அதிமுகவை காவு கொடுக்க நினைக்கின்றார். அதனை தடுத்து நிறுத்தவே நான் தற்பொழுது களத்தில் இறங்கியுள்ளேன். அதிமுகவை ஒருங்கிணைத்து வலிமையான ஒரு இயக்கமாக மாற்றி மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவோம். இதுதான் எனது லட்சியம் என செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுக்கு சூளுரைத்துள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி.